ஓம் நம சிவாய. ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 18th March, டைம் 8:36 ஆகுது. இதர்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பா செம ஃபாக் கட்டுது. ஸோ இங்கே நிற்கிது, இதுதான் நம்மளுடைய வைட்டி. ஆக்சுவலி இந்த வைட்டியில் நான் ஒரு மேட்டர் சொல்கிறேன், இருங்க. மேட்டரில் காமிக்கிறேன். தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ தெரியுது. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன், இருக்கேன். ஸோ வண்டியை வந்து நான் காலையில் வார்ம் அப் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நம்மளுடைய வைட்டி. ஸோ இதோ நிற்கிதுல்ல, இதுதான் நம்ம ப்ரௌனி. ஸோ ஆக்சுவலி வைட்டி வந்து எனக்கு ரொம்ப லக்கிங்க. அது ஒரு மாதிரி லக்ஷ்மி. எனக்கு வைட்டி வந்ததுக்கப்புறமா தான் நான் அந்த ப்ரௌனின்ற காரை வாங்கினேன். ஆக்சுவலி அது வந்து என்ன காரு ஏதுன்ட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன். ஸோ 2018 19 அதுவே மறந்து போச்சே. சரி, ஏதோ ஒரு வருஷம் வந்து நான் August 9th நான் இயரை மென்ஷன் பண்ணுறாங்க. August 9, 2019 தான் நினைக்கிறேன். 19 தான் நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் அவங்களுடைய சுசுகி ஆக்சஸ் 125 அதை நான் போய் வரமகாலட்சுமி பண்டிகை அன்றைக்கி டெலிவரி எடுத்துகிட்டு வந்தேன். அது எடுத்து கரெக்டாக ஆகஸ்டில் எடுத்தேன். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 14th வந்து நம்மளுடைய பிக் டாய். நிறைய பேரோட கனவு தான். நம்ம போய் நம்ம காரை டெலிவரி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் 2022 February 12th நம்ம இந்த 2022 February 12th நம்ம இந்த செல்லாக்குட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நான் வைட்டி வாங்கினதுக்கப்புறமா தான் இந்த 2 பெரிய வண்டியும் எடுத்திருக்கேன். ஸோ வைட்டி வந்து ரொம்ப லக்கி தான். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு சில வண்டிகள் வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு நம்மளுடைய ஆட்டோமொபைல் ஜேர்னி, பைக் ஜேர்னி, எப்படி என்ன சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாருன்னா புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி ஹோலி. இன்றைக்கி March 18th ஹோலி பண்டிகை. பட் இருந்தாலும் ஹாப்பி ஹோலி கூடவே பிலேட்டட் ஹாப்பி ஹோலி. ஏன்னா இந்த வீடியோவை நீங்கள் 19th March தான் பார்ப்பீங்க. நான் இன்றைக்கி ஷூட் பண்ணுறேன்னா நைட்டு போய் எடிட் பண்ணி நாளைக்கு தான் போட முடியும்.
ஸோ இது வந்து ஒரு சிட்டி ரைட் பேசிக்காக. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு சுமார் 1 மணி நேரம் ஆகும். வைசரை போட்டால் ஃபாக் கட்டுது, வைசரை திறந்தா காற்றா அடிச்சுதான். ஸோ எங்கே விட்டேன்? இது வந்து ஒரு சிட்டி ரைடாக தான் இருக்கும். ஸோ அது கூடவே ஒரு கண்டென்ட்டை மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. ஸோ பேசிக்காக என்னுடைய லவ் டுவர்ட்ஸ் இந்த பைக், ஸ்கூட்டர், கார் அப்படின்றது வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் மொதல் இருந்த வண்டி வந்து டிவிஎஸ் 50. நான் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன். ஐயோ என்ன இது? ஸோ அந்த வண்டியை தான் நான் மொதல் எடுத்து ஓட்டினேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உருட்டினேன்னு சொல்லலாம். நான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கினதே அந்த டிவிஎஸ் 50 தான். ஸோ அப்போ வந்து நாங்கள் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி. நான், மம்மி, டாடி, தம்பி, பெரியம்மா, பெரியப்பா, அவங்களுடைய பசங்க, அப்போ அவங்களுக்கு பசங்க இருந்தாங்களா மறந்து போச்சு, பாட்டி, சித்தப்பா, நாங்கள்லாம் ஒன்றா தான் இருந்தோம். ஸோ அதில் தான் வந்து நான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கினேன்னு சொல்லலாம், வண்டி ஓட்ட கற்றுக்கினேன்னு சொல்கிறது பதில். ஏன்னா அது வந்து பெடல், சாவியெல்லாம் தரமாட்டாங்க. அப்போ மேபி ஒரு 4th ஸ்டாண்டர்ட் இருப்பேன்னு நினைக்கிறேன், 4th 5th ஸ்டாண்டர்ட். ஸோ திருட்டுத்தனமாக வீட்டிலேருந்து சாவி எடுத்துகிட்டு வந்து சைட் லாக் மட்டும் அன்லாக் பண்ணிட்டு எங்கள் தம்பியை கூப்பிட்டு எடுத்துகிட்டு ஓடிட வேண்டியது தான். எங்கள் தம்பி பின்னாடி இருந்து தள்ளனா நான் மேலே உட்காந்து அதை பெடல் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்படி ஓட்டி தான் சைக்கிளே ஓட்ட கற்றுக்கிட்டேன். அப்புறமா தான் எனக்கு சைக்கிளே வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. அதுக்கப்புறமா தான் டிவிஎஸ் சூப்பர் எக்ஸல் ப்ளூ கலர் வண்டி அப்பா எடுத்தது. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு டிவிஎஸ் ஃபேமிலிக்கு சேர்ந்தவங்க. இப்போ வச்சுருக்கிறது கூட டிவிஎஸ் தான். நடுவில் ஒரே ஒரு வண்டி மட்டும் தான் என்னது வேறு பிராண்டு. ஸோ அது அப்பாவுக்குன்னே வாங்கினது. அதுக்கு முன்னாடி இந்த டிவிஎஸ் 50 வந்து நம்ம ஃபேமிலிக்காக எடுத்த வண்டி. ஸோ சூப்பர் எக்ஸல் எடுத்ததுக்கப்புறமா சரி அது ரெண்டுமே என்னது ஸ்கூட்டரில் வந்துருச்சு. அப்பாவுக்கு வந்து பைக்குன்னா அவருக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எப்படி எனக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னா அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ணுறது இல்லையோ, அவரும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் அவ்வளோவா ப்ரிஃபரே பண்ணுறதில்ல, பண்ணதும் இல்லை. அவர் எங்கே போகணுன்னாலையும் வண்டி எடுத்துகிட்டு தான் போவார். ஸோ அப்படி எடுத்த வண்டி தான் அடுத்தது டிவிஎஸ் ஃபியாரோ F2 ரெட்டு கலர் வண்டி. சும்மா வேறு லெவல் வெயிட்டாக இருக்கும் வண்டி. இதெல்லாம் என்ன வெயிட்? அப்போ அந்த வண்டி சும்மா எரும மாடு வெயிட்டில் இருக்கும். ஸோ அப்போ நான் மேபி ஒரு 7th படிச்சுட்டு தான் நினைக்கிறேன், 6th 7th படிச்சுட்டு தான் நினைக்கிறேன். ஸோ அப்போ எடுத்து தான் டிவிஎஸ் ஃபியாரோ F2. ஸோ ஆக்சுவலி அப்போ வந்து அது வந்து பைக் ஆஃப் த இயர் அவார்ட்ஸ் கூட வாங்குச்சுன்னு நினைக்கிறேன். எதுக்கு? ஹெவி வெயிட் சாம்பியனுக்கு. ஸோ அதை வச்சு கொஞ்சம் வருஷம் ஓட்டணும். அதில் தான் நான் பைக் ஓட்ட கற்றுக்கிட்டேன். எங்கள் அப்பா தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தேன். அந்த வண்டியை நிற்க வச்சு மேலே உட்காந்து தள்ளியிருக்கலாம். நல்லா அவ்வளோ மோசமான ஆள் நான். 4வதா அந்த ஃபியாரோ F2 கொடுத்துட்டு என்ன வண்டி வாங்கினாங்க? ஸ்கூட்டி. ஸோ அந்த வண்டி கொஞ்சம் வருஷம் வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா நான் காலேஜ் வந்துட்டேன். மேபி அப்போ தான் நான் வந்து 2nd இயர் டிப்ளமோ 3rd இயர் டிப்ளமோ படிச்சுருந்தேன். 2nd இயர் டிப்ளமோன்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஸ்கூட்டியை கொடுத்துட்டு டிவிஎஸ் பாச்சே RTR அப்படின்ற வண்டி எடுத்தோம். அதுதாங்க என்னுடைய ஃபேவரட் வெஹிக்கிள் இது வரைக்கும். அதில் பண்ணாத விஷயங்களே இல்லை. அந்த வண்டியை வச்சு நிறைய கற்றுட்ருக்கேன், நிறைய ஊர் சுற்றிருக்கேன், நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடியே வந்து எங்கள் மாமா அதே அப்பாச்சி RTR ரிஃப்ரெஷ் மாடலில் 160 க்ரீன் கலர் வச்சுருந்தார். அவரும் நானும் அந்த வண்டி எடுத்துகிட்டு ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு ரைடு கிளம்பிட்டோம்.
அப்போ அதெல்லாம் ரைடு கிடையாது, அப்போ அது ட்ரிப்பு. ஏன்னா அப்போ வந்து ப்ராப்பரான சேஃப்டி கேஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. டபுள் ஹெல்மெட் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இல்லை அப்போது, ஐ மீன் ரூல்ஸு. ஸோ ஒருத்தர் ஹெல்மெட் போட்டிருந்தா போதும். சும்மா அப்படியே எடுத்து கிளம்புனது தான். 4 நாள் வீட்டு பக்கம் திரும்பி கூட பார்க்கல. ஸோ அப்படியே பெருசாக ஒரு ரவுண்டு கர்நாடகாவில் வந்து பெங்களூரில் ஆரம்பித்து ஷிவமோகா, மேங்களூர், தூத்சாகர், கோவா, இப்படி ஒரு 4 நாள் ரவுண்ட் அடித்தோம். நான்லாம் ரைடு போய் வந்தேன்னா வண்டியை ஃபுல்லாக மொத்தமாக ஃபுல் பாடி கிட்டெல்லாம் பிரித்து க்ளீன் பண்ணி எல்லா நட்டு போல்ட்டு வாஷர்ஸ் கீஷர்ஸ் எல்லாம் இது பண்ணி மறுபடியும் போட்டு அலைன் பண்ணி வைப்ரேஷன்ஸே வராத மாதிரி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி ஒரே வண்டி தான் இருக்குது, இப்போ நான் அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன்னா வீட்டில் அவங்களுக்கு வேறு வண்டி ஓட்ட முடியாது. இதை போது பாருங்கள், பேசிகிட்டு இருக்கும்போதே முன்னாடி வந்துடுச்சு. அதே வண்டி தாங்க, அந்த மாடல் தான். அப்புறம்தான் டிவிஎஸை விட்டு ஒரு வெளியே வந்தேன். சரி எப்போவுமே டிவிஎஸே எடுத்தோமே, இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுப்போம், வீட்டுக்கு செட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சு தான் அப்போ இருந்த காஸ்ட், ஃபியூல் என்னது மைலேஜ் அது இதெல்லாம் பார்த்து சரி ஆக்சஸ் எடுத்துருவோம் அப்படின்ட்டு ஆக்சஸ் எடுத்தது. ஸோ நான் எடுத்தப்போ வந்து ஆக்சஸோட ப்ரைஸ் அரௌண்ட் 82.5 83 வந்தது. ஏகப்பட்ட டிராஃபிக், அடிக்கிற வெயிலில் மண்டையிலேருந்து தண்ணியாக கொட்டுது. ஸோ இது வந்து நம்மளுடைய 7வது வண்டி. இந்த வண்டி ரொம்ப எமோஷ்னலி அட்டாச்டு வண்டி. ஃபஸ்ட்டு இது வந்து பேக் டு டிவிஎஸ் பிராண்டிங். அது என்னன்னு தெரியல, டிவிஎஸ்க்கும் எனக்கு வந்து ஒரு பெரிய கனெக்ஷனே இருக்குது. எடுத்த எல்லா வண்டியுமே டிவிஎஸ் தான் எக்ஸப்ட் ஆக்சஸ். அதோட சேர்த்து இந்த வண்டியோட நம்பரும் நான் வச்சிருந்த ஆர்டிஓடைய வண்டி நம்பரும் ஒரே நம்பர் 3706. இவ்வளோ வண்டிங்க, என்னடா இவ்வளோ வண்டியை மாற்றிருக்குமே, கார் வச்சுருக்கான், 2 வண்டி வச்சுருக்கான், ஒரு வேலை ரிச்சா அப்படின்லாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நான் ரொம்ப இதெல்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இப்போ நாங்கள் இருக்கிற வீடு கூட லீஸ் வீடு தான். பட் எனக்கு அதே இல்லை, நான் ஒரு 20 lakhs என்கிட்ட கையில் இருக்குது, 25 lakhs கையில் இருக்குது அப்படின்னா ஃபைன். அப்போ வந்து அது எனக்கு ஒரு கமிட்மெண்ட்டாக தெரியாது. ஏன்னா நான் வந்து அதை ஒன் ஷாட்டில் வாங்கிட்டேன், எனக்கு லைஃப் லாங் கமிட்மெண்ட் கிடையாது அது மேலே. பட் ஆனால் அதே இப்போ நான் ஒரு லோன் போட்டு நான் ஒரு இடத்த வாங்குறேன்னா அப் டு சம் 50-55 இயர்ஸ் வரைக்கும் அது ஒரு என்னுடைய கமிட்மெண்ட். பட் ஆனால் என்னுடைய லைஃப்பில் பிளானே வேறு. எனக்கு வந்து ஒரு ஃபுல் டைம் ட்ராவலர் ஆகணும், வேர்ல்டு ரைட் பண்ணணும், நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறன்றது தான் ஆசை. ஸோ நான் அவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்டை தலையில் வச்சுட்டு ஐ டோன்ட் நோ வெதர் ஐ கேன் சக்சீட் இன் மை பேஷன். ஸோ அதனால தான் அந்த பிளானை வந்து நான் கொஞ்சம் அப்படியே சைட்லேயே வச்சுட்டு வந்துட்டுருக்கேன். பட் சொந்த வீடு அப்படின்றது கண்டிப்பாக சீக்கிரமாக நடக்கும். அது வந்து எங்கள் அம்மாவுடைய கனவு, அதை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எதுனா சொல்லலாம். கண்டிப்பாக அதுவும் நடக்கும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். காமிச்ச ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன். நம்ம வைட்டியை வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் எடுத்து. யூஸ்வலாக நான் வந்து எந்த வண்டி வைட்டி ஆகட்டும், ப்ரௌனி ஆகட்டும், இந்த பிளாக் வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து அது அந்த ஆக்சஸ் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். லைக் ஆஃபீஸ்க்கும் அதை தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். அதுலேயே லாங் ரைட்ஸ் கூட பண்ணியிருக்கேன். நான் லைக் 2-3 லாங் ரைட்ஸ் பண்ணியிருக்கேன். அரௌண்ட் 400 kilometers அப் அண்ட் டவுன் அப்படின்ற மாதிரிலாம்.
பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்ச நாளாக ஆல்மோஸ்ட் லைக் இந்த பிளாக் வந்ததுலேருந்து நம்ம ஒயிட்டியை நான் எடுக்கலை. ஏன்னா அதில் வந்து குருவி முட்டை வச்சிருக்கு. என்னை கேட்காம அந்த குருவி நம்ம ஆக்சஸோடைய பாக்கெட் ஸ்டோரேஜில் கொடுத்துன்னு வந்துருச்சு. சரி, அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல, பார்ப்போம். ஸோ வண்டியை மட்டும் சும்மா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த குருவி கொஞ்சம் வளர்ந்து பறந்து போகிற வரைக்கும் அதிலே விடுவோம். இஃப் இன்கேஸ் அதோடைய மதர் குருவி நான் எடுத்துகிட்டு அந்த முட்டையை எடுத்துகிட்டு போய் நான் வீட்டு மேலே வச்சு ஐடென்டிஃபை வந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் வராதே, அப்புறம் அந்த முட்டை பாவும். ஸோ நம்மளுடைய ஒயிட்டி அப்படியே வச்சுருக்கேன், தெரியல எவ்வளோ நாள் ஆகும்னு. ஸோ ரீசெண்டாக சர்வீஸ் பண்ணி நிற்க வச்சது தான், நோ இஷ்யூஸ். that's it guys. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே சேனலுக்கு யாருன்னா புதுசாக இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, this is Prabhu signing off with your blah.